அதெல்லாம் ரைட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. நிறைய சொல்லுவோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 3:16 சொல்லி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நமக்கு மேல அன்பு கூர்ந்தனால்தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம அந்நிய பாஷை பேசுறோம், அது பேச எல்லாம் இருக்கணும். ஆனா மற்றவர்களுக்கு மேல நமக்கு அன்பு இருக்கணும். அன்பு இல்லைன்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவங்களே இல்லை. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்தாலும் தேவ அன்பினாலே கர்த்தர் நம்ம நிரப்புவாராங்க. அதை குறித்து நம்ம பிரசங்கம் இப்போ அதுதான் இருக்கலாம், டைம் ஆயிடும், அது பெரிய பிரசங்கம். அதனால 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியா சொல்றார், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். 3 காரியத்தை சங்கீதக்காரன் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. தேவரீர் எங்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா? இந்த மாசம் முடிவதற்குள்ள நான் சொல்றேன், நீ கடைசியா வந்துருங்க. எத்தனை நாள் இருக்கு? ஆமா, உங்க மேல இறக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்கு இறங்கி 2வது என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. அடுத்த மாதம் ஒரு பெரிய பிளஸிங் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்க போறாரு. 3வது என்ன செய்ய போறாரு? உங்கள் முகம் எல்லாம் பிரகாசிக்க போகுது. மேக்கப் போடுறதுனாலே ஒரு இதெல்லாம் இல்லை, செபம் பண்ண 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 உங்க முகம் பிரகாசிக்க போகுது. அப்ப என்னன்னா 3 காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். முதல்ல அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த மாதிரி இரக்கம் உள்ள தேவனாய் மாறணும்னு சொன்னா சங்கீதக்காரர் நல்ல ஒரு அடிக்கடி உபவாச கூட்டத்தில் சங்கீதத்தை வாசிப்போம். முடிந்த அளவுக்கு ஒரு வாசிப்போம், சனிக்கிழமை நேரத்தில் வாசிப்போம். எனக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். 51ஆம் சங்கீதத்துல தாவீது பாவம் செஞ்சிருந்தார். பாவம் செஞ்சுட்டு என்ன செய்ய மறைக்கல, தேவ சமூகத்துக்கு நேரா போறார். 51ஆம் சங்கீதம் மேல உள்ள வசனத்தை வாசிச்சுட்டு கீழே உள்ள வசனத்தை வாசிங்களேன். பத்சேபாவோடு கூட தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்துல வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நாத்தான் தீர்க்கதரிசி. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாம ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமா பேசுவார். சில வார்த்தை நமக்கு எச்சரிப்பாய் வரும். சில நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி சொன்னாங்க, ஒரு சில காரியத்தை ரொம்ப பிடிச்சது. காணிக்கை தசவாபாகம் பற்றி பேசும்போது அது உண்மையா இருக்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கு. இன்னைக்கு பிளஸிங்கா தான் இருக்கிறாங்க. நிறைய சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரர் சொல்ற அடுத்த வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல் நீக்கி என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவி சுத்திகரியும். போதும். தேவ சமூகத்துக்கு வரும்போது முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிற அப்படின்னா தான் பாவியாக இருந்த நம்மை கூட என்ன செய்யறார்? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நம்ம செஞ்சிருக்கோம். ரகசியமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தாலும் கூட திரும்பவும் நமக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்து திரும்பவும் நம்முடைய மகளாக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப சங்கீதக்காரன் தேவ சமூகத்துல வரும்போது சொல்றான், ஆண்டவரே நான் பாவம் செய்தவதான், எனக்கு எல்லாம் தெரியும், உள்ளத்துல உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருவான். அவன் எதுக்காக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இரக்கம் உள்ள தேவர். யாத்திராமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனோ 1000 தலைமுறை மட்டும்
ஆமா, நம்முடைய பாவங்கள் கர்த்தர் நமக்கு இறங்கணும்னா அவரிடத்துல அன்பு கூறணுமா, கட்டளைகளை கை கொள்ளணும். வசனம் இருக்கு இல்லையா, கர்த்தருக்கு சபை கூடி வருவதை ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு தேவ சமூகத்துல அந்த கற்பனைகளை கை கொண்டு, கற்பனை என்னது, நம்ம கொடுத்திருக்கிற ஆண்டவர் கற்பனைகள், அந்த கற்பனைகளை கை கொண்டு யார் என்கிட்ட அன்பு கூறுகிறானோ அவன் மேல் நான் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன் ஆண்டவர். இரண்டாவது ஒரு வசனம் சொல்லுகிறது, அதே யாத்திராமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர் கடந்து போக பண்ணி கூறுவேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் பொதுவாக இரக்கமுள்ள தேவன் தான். சில நேரங்களில் நாம அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நம்மளை கைவிடுவது போல தோன்றும். ஆனால் அவர் இயங்குவார். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏதாவது அவருடைய பக்கத்துல வலது பாட்சத்துல உட்கார்ந்து கொண்டு சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம தூரம் போகும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் பிதா யோசிப்பாராம், இவனை ஒரே நொடியில் நம்ம என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும்னு சொல்லி. ஆனா தன்னுடைய குமாரனுடைய முகத்தை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆயிடும், மனசு மாறிடும். ஏன்னா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் என்ன செய்யறாராம், காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆனாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 102:3 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நாட்கள் புகையை போல ஒழிந்தது. 102:3 புசிக்க மறந்தேன், ஒட்டி கொள்கிறது. 102:3 சீயோனுக்கு இறங்குவீர் வசனம் பாருங்க. வெரி குட். சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம் வந்தது. போதும், வலியா சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சீயோனாகிய உங்களுக்கு இறக்க வைத்திருக்கிறார். உங்களுக்கு இறக்க மாத்திரம் இல்ல, தயவு செய்யும் காலம் வந்துடும். அப்படின்னு என்ன செய்யறாரு, இறங்கிட்டானா என்ன நடக்கும், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவோம். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறவராக இருக்கிறார். வலியா சொல்லுவோமா? எப்படி ஒரு ரூத்து வரும்போது யார் தயவு செய்தது அவங்களுக்கு? போவாஸ் தயவு செய்யணும். அவனே அந்த வயலை காட்டியம்மா, நீ எங்கேயும் போகாத, இங்கே என்ன செய், வயல்ல நீ பொறிக்கொள்ளு சொல்லிட்டு சொல்றது மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் சொல்றோம். கதிர்கள் என்ன செய்யுங்க, சிந்த விடுங்க, கீழே சிந்த விடுங்க, அவங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி இறங்குறான். அப்ப ஆண்டவரம் பாருங்க, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அவர் சொல்றாரு, முதல்ல நான் உனக்கு இறங்க போறேன், இறங்குறது மாத்திரமல்ல தயவும் செய்ய போகிறேன். அப்ப கர்த்தர் சொல்றார், முதலாவது தேவரீர் எங்களுக்கு இறங்கி. சில நேரம் நம்ம சொல்றோம், கர்த்தர் நமக்கு இறங்கவே இல்லையா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு உபத்திரங்கள், ஏன் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கல சொல்லி அநேக நேரத்துல நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாம் செய்கிற சிறு சிறு காரியங்கள், அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, வயல்களை கிடைக்கிற, தோட்டத்தை கிடைக்கிற புலி முசல்களையும் சிறுநரிகளையும் பிடியுங்கள். சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சின்ன ஓட்டர் தான் பெரிய படகை கவுந்துரும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நாம ஜாக்கிரதையா இருந்து தேவனுக்கு நேராக கடந்து போகும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம், இறங்கி தயவு செய்கிறவராக இருக்கிறார். யாருக்கு கர்த்தர் இறங்குவார்? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இறக்க வேணும், நான் என்ன செய்யணும்? மத்தேயு சொல்லிட்டார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, நீ யார் மேலே இறக்கம் காட்ட மாட்டேன், யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன்,
யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உனக்கு இறங்கணும். சில பேர் நான் பார்த்திருக்கேன், எச்சரிக்கையில கூட கழுவிட்டு வந்து ஓட்டும். சூரியன் காடு போயிடும் போது அந்த காக்க கொதிக்க போகுது. அவன் என்னன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள். தேவ பிள்ளைகளா இருக்க நாம உண்மையாய் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்படி இரக்கம் உள்ளவரோ அதே போல நாம இரக்கம் உள்ள பிள்ளைகளா இருக்கும் போது கர்த்தர் உண்மையாக நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இன்னொரு காரியம் இருக்குது. யாருக்கு கர்த்தர் இறங்குவான்னு பார்த்தா, வாசிங்களேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வரும். உங்களை கர்த்தர் இறங்கணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கையிடணும். பாவங்களை அறிக்கையிட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மனுஷனுக்கு முன்னாடி சொல்றீங்களோ இல்லையோ, தேவ சமூகத்துல வந்து நீங்க செய்த பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லணுமா? தன் பாவங்களை மறைக்கிற வாழ்விட மாட்டான். அறிக்கை செய்து என்ன செய்யணும்? அவ்வளவுதான், விட்டுணும். திரும்ப தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே, நான் உண்மையிலே சொல்றேன், இந்த பிரசங்க நான் வந்து இப்பதான் மாத்துறேன். ஆவியானவர் யார்கிட்ட பேசுறா தெரியல. நான் ஒருவேளை தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போமானால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், தேவன் நம்ம மேல் வைக்கிற ஏன் லோத்துகளை கர்த்தர் இறங்க வச்சார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவன் பண்ணது தப்புதான். என்ன பண்ணான்? போய் பார்த்தா படிச்சு அப்படியே ஆசீர்வாதமா இருக்குது. தேவனுடைய நகரமாகிய என்னவா இருக்கு? ஏதேன போல இருக்குது. அங்க போயிட்டார். அவர் செழிப்பை பார்த்து போயிட்டார். சில நேரம் நாம் அநேக நேரங்கள்ல உலகத்தை நோக்கி செழிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம பின்தொடர்ந்து நமக்கு தெரியாது. போயிட்டார். போனா அங்க போனா பயங்கரமான ஜனங்கள் பாவிகளா இருந்தாங்க பைபிள்ல. கடைசியில கர்த்தர் அவர்கள் இறக்க வைத்து தூதர்களை அனுப்பி என்ன செய்யறாரு? வீழ்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு நிச்சயமா இறங்க போகிறார். ஆனா யாருக்கு இறங்குவான்னு சொன்னா, நீ இரக்கமுள்ள பிள்ளையா இருந்தா, நீ மற்றவருக்கு உதவி செய்கிற பிள்ளையா இருந்தால், நீ மற்றவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தால், கர்த்தர் உனக்கும் இறங்கி சொன்னது போல எல்லா கடனையும் அடைச்சுக்கிட்டு நாம கடன் கொடுக்கும்படியே கர்த்தர் செய்வார். சொல்லுவோமா? என வசனம் அதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:21 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14:21, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குறவனோ என்ன அடைவான்? அவன் பிறனை அவமதிக்கிறவன். சில இடத்துல யாரா காசு பிச்சை வந்து கேட்டா கூட நம்ம கையில விட்டுறோம், பக்கத்துல சொல்லுவாங்க, கொடுக்காரு நல்லா தானே இருக்குதா ஓட்ட, நீயா கொடுக்குற கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன், நீயா கொடுக்க, நான் தான் கொடுக்குறேன். அப்படி கையை விடுவோம், கொடுக்காது நல்லா கொடுக்குற ஆளு போய் என்ன வேலை சேர்க்காங்க. அது நோக்கம் என்னவோ தெரியல. அது வந்து பிச்சை எடுக்கிறதை விட ஒரு கேவலமான ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு, வெக்கத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு எப்படியாவது அந்த பசி ஆற்றணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதான் நம்ம அவமதிக்க யாரையும் சில இடத்துல தரித்திரம் நம்ம அவமதிக்கவே கூடாது. ஏன்னா வசனம் இருக்குது பைபிள்ல, எபிரேயர்ல, அறியாமல் அவங்க தேவ தூதர்களுக்கும் உதவி செய்வது உண்டு. யாரா நம்ம வீட்டுல வந்து அப்படி யாரா வந்தாங்கன்னா, கேட்டாங்கன்னா, கொண்டாங்கன்னா, தாராளமான செய்யுங்க, கொடுங்க. அதெல்லாம் முடியாது, போ, அதெல்லாம் கிடையாது. அது வேற விதமா வருவாங்க. சங்கூடி தங்க நடிச்சுட்டு குருகுடுக்காரன் அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஜோசியம் கேட்காதீங்க, அவங்களாம் போடான்னு சொல்றீங்க. ஆனா உண்மையாவே யார் ஒரு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வந்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும் போது உண்மையாய் சொல்றேன், நமக்கும் அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? இந்த ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஓசியா 14:3 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேகமா வாசிங்க. திக்கற்றவன் உம்மிடத்தில் இறக்கம் பெறுவான். அல்லேலூயா. ஆமா, திக்கற்றவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நாம தான் ரொம்ப ஜெபம் பண்றோம், உபவாசம் இருக்கிறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், கர்த்தருக்கு பிரியமா இல்ல. சில பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. சாட்சி சொன்ன சகோதரி போல
எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆனா திக்கற்றவுடைய ஜபத்தை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாட்டு கொடுக்குதுல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய துணையவர்க்கு திக்கற்றவர்களாக விடு. அப்ப யாரையும் ஆண்டு திக்கற்றலாம் விட மாட்டீங்க. நினைக்கிற திக்கற்றவங்க யாரு பாஸ்டர்? எல்லாமே இருந்து விசாரிக்க முடியாத திக்கற்றவர்கள். வீட்டுல கும்பலா இருக்கீங்க, உங்களை மட்டும் யாருன்னா விசாரிக்கணும், எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சில நேரம் உங்களுக்கு தெரியும். சில நேரம் மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், திக்கற்றவர்களை ஏதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைப்பேன் கோடி கோடியா இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா நல்லா பணம் இருக்குது, ஆனா 2 பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்குதுன்னு. இங்க வயசாட்டு உட்காந்து கொண்டிருப்பாங்க. அவங்க ஃபாரின்ல இருந்து போன் பண்ணுவாங்க, எதுவாக இருந்தாலும் எப்படி சாப்பிட்டியா, அது கூட சில பேர் விசாரிக்கிட்டு இல்லை. இல்லையா சொல்லுவோமா? டிக்கெட்டை விசாரிங்க, வயதானவங்களை விசாரிங்க, விசாரிக்கணும். போன வாரத்துக்கு முதல்ல வர ஃபாதர்ஸ் டே நான் பிரசங்கம் எடுக்கலான்னு பார்த்தேன். ஃபாதர்ஸ் டே உன் வயது அதிகமாகணும், நீ ஆயுஷ் நாட்கள் பெருகணும்னு சொன்னா தந்தையின் தாயும் கனம் பண்ணணும். அதிக சொல்லுவோமா? உன் தாய் வயது சென்றவளா இருக்கும்போது அவளை அசட்டே பண்ணாத, எனக்கு பயப்படுங்க. வயசாச்சு வச்சுங்க, யாராவது என்ன சொல்ல வயசாச்சு ஒரு வாரமா உட்காந்து ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டு அப்படின்னு தயவு சொல்லக்கூடாது. நான் எதுக்கு சர்ச்சைக்கு சொல்லுவேன், சாட்சியா சொல்லுவேன். ஏன்னா நான் சாட்சியா இருக்கிறதா தான் தைரியமா மைக் பிடிச்சி பேசிருக்கிறேன். எங்க அம்மா எங்க அண்ணன் திட்டுவாங்க, இல்ல பெரிய அண்ணன் திட்டாங்கலாம் கோச்சிக்க மாட்டாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. ஆனா நான் எதுனா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா சோரத்துன்னு பண்ணாங்க, நேரம் எங்க சின்ன விட்டு போய் உட்காந்துப்பாங்க. உடனே நாங்கள் 2 பேரும் போவோம், நானும் பாஸ்டரமா போவோம். நான் போய் உடனே காலில் விட்டுருவேன். காலில் விழுந்தோடனே அவன் சந்தோஷமாயிடும். காலில் விழுந்துடும். நீயா அப்படி இருக்கிறேன், ஏமா இவ்வளோ திட்டுறான் அவன், ஒரு வார்த்தையே பேச மாட்டேன்டா. ஒரு வார்த்தை அவன் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, நீ என்னைக்குமே திட்டாதவன் திட்டினா மனசு வேதனையா இருக்கணும். நல்லா கவனிங்க, வயசானதோ குழந்தை மாதிரி நீங்க சொல்லுவோமா? ஆனா கடைசி வரைக்கும் அதான் சொன்னேன், சாகிற வரைக்கும் சொல்றேன், உண்மையா சொல்றேன். நான் எந்த வயசானாலும் அசட்டை பண்ண மாட்டேன். எதுக்கு சொன்னா, நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பெருகணும்னா கர்த்தர் நம்மளை வரும் ஃபியூச்சர்ல நம்ம நல்லபடியா வைக்கணும்னு சொன்னா திக்கற்றவளுக்கு இறங்கணும்னு பைபிள். அலையா சொல்லுவோமா? சில பேர் வருவாங்க, 2 பேர் நமக்கு ஒரு அம்மா இறந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? யாராவது 2 பேர் வந்தாங்க, நல்ல வசதியா வாழ்ந்தவங்க, பயங்கரமான வசதி, சொந்த வீடுலாம் இருக்குது அவங்களுக்கு இன்னும். ஆனா அவங்க அன்னிக்காரர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிங்கின்னு அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த அம்மா வயசான அம்மா, அதை பாவம் அதை குடிச்சுக்கினே வருவாங்க, கையை பிடிச்சுனே வருவாங்க. கடைசி திடீர்னு அந்த சிஸ்டர் செத்து போச்சு. எனக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. திடீர்னு இறந்துட்டாங்க சிஸ்டர். எனக்கு காலையில போன் வருது, எத்தனை மணிக்கு? ஒரு 10 மணிக்கெல்லாம் எடுத்துடுறாங்க. ஆனா யாருக்கும் சொல்ல முடியல, 10 மணிக்கெல்லாம் எடுத்துருவாங்க பாஸ்டர். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே ஒரு 11 மணி இருக்கும், வயதுக்குனே வெயில்ல ஓடுனா உண்மையிலே சொல்றேன், எல்லா சொந்த பந்தங்களும் இருக்குது. அந்த ஏசி அந்த பெட்டி அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு பலகையில் அவங்க தூக்கி கடத்தி வச்சுட்டு, ஓப்பன்ல கடத்தி வச்சுட்டு அதை வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், அது இவ்வளோ வசதியா இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாலாம் வசதி சொத்தெல்லாம் இவ்வளோ தூரம் சேர்த்து வச்சோம், கடைசி டிக்கெட் உள்ள போல மறித்து போயிருக்கிறாங்க. அந்த அம்மா எங்க போச்சுன்னே தெரியல, அவளை கூட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே புரியல. எதுக்கு சொல்றேன்னா, நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவரீர் எனக்கு இறங்கும் என்று நாம சொல்லும் பொழுது, நாம மற்றவர்களுக்கு இறங்கும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார். நமக்கு கர்த்தர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்கள் ரகசியமாக உதவி செய்யும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என் கண் கூட பார்த்தேன், இந்த பக்கம் சொன்ன மாதிரி இந்த பக்கம் செலவு பண்ணா பின்னாடி வந்துடும் எனக்கு எப்படியும். ஆனா கேட்பாங்க, எப்படி நீ பைசா வச்சுக்கிறேன்? என் ஒய்ஃபு கூட பொழுது தெரியாதவங்க ஒண்ணுமே இல்லைன்னு.
ஆனா காசு எப்படி வச்சிருந்த கேட்பான். அதான் ரகசியம். ஏன்னா சாதி என்கிட்ட கொடுத்துருக்க போகும். நீ வெளியே போட்டு தள்ளினா பின்னாடி வரும். நீ அப்படியே வச்சிருந்து வச்சுக்க என்ன ஆயிடும்? உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்த்து சொல்ற ஆண்டவர்? பரலோகத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இங்க போய் கரூர் வைசா பேங்க், அந்த பேங்க், இந்த பேங்க் வச்சு எல்லாத்தையும் ஒரு 10 லட்சம் போட்டு கூடாது. எங்க வைக்கணும்? பரலோகத்துல சேர்த்து வைங்கள். அப்போது உங்க பலன் மிகுதியா இருக்கும். அங்க பூஜை அது என்ன அக்கௌண்ட்? மற்றவனுக்கு நீ உதவி செய்யும் பொழுது, உன்னை விட வயது, உன்னை விட ரொம்ப உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நீ உதவி செய்யனா கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது யாருக்கு இறங்குவார் பார்த்தா இன்னும் ஒரு வசனமான சொல்லிடுறேன். யோவேல் 2:13 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நல்லா படிக்கிறீங்க. யார் படிச்சது? அதான் சத்தம் புதுசா இருக்குதுன்னு கேட்கிறேன். தீங்குக்கு மனஸ்தாப படுகிறார். நினைவே பட்டணத்தை எல்லாம் உபவாசம் போட்டு ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே சரி ஜெபம் பண்ண, ஒரு குழந்தை குட்டி எல்லாம் ஜெபம் பண்ணுது. 1,20,000 பேரை அவன் சொல்றான், யோனா எப்படியாவது என் பேச்ச கர்த்தர் கேட்டு நினைவே பட்டணத்தை காலி பண்ணுவாருன்னு பாக்குறான். ஆனா ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டாராம். அந்த ஜனங்களை வந்து அழிக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பவும் கர்த்தரிடத்துல போயிட்டா உன் பாவங்களை மன்னித்து உனக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறான். எப்பேற்பட்ட பாவியை மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இல்லைங்க சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் முதல்ல இரக்கம் செய்ய போறாரு. உனக்கு தயவு வரப்போகுது. அவர் இறங்கிட்டாரா தயவு வந்துடும். எங்க வருவாங்க, யார் எனக்கு அனுப்புவாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. சில நேரத்தில் எனக்கு தெரியாது, எங்கதான் வரும். பாசு வெயிட்டா வந்து எனக்கே தெரியாது. டிவி ஓபன் பண்ணி பார்ப்பேன். பார்த்தா யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க காசு. யாருன்னு தெரியாது எனக்கு. சில நான் தெரியாது. அப்புறம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும் யாரா காசு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா முதல்ல உனக்கு இறங்குகிற தேவன், இறங்கின பிறகு உனக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையா தான் நான் திரும்பவும் சொல்றேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ எதற்காக போய் யாரிடையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை இறங்கி உனக்கு கிரி செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? யாருக்கு ஆசீர்வாதம் சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9:1 வாசிக்கும் போது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை, ஏன் அந்த பிளஸிங்க பெரிய பிளஸிங்க சொல்றாரு? ஆபிரகாம் 24ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்ற, சகல காரியத்தில கர்த்தர் நம்ம தேவன் யாரு? தரித்திரமானதா? அவரு வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இருக்குது. அப்படியே நம்ம ஊர் பண்றாரு. அழகா வச்சுக்கிறாங்க தெரியும். நான் யோசிப்பேன், வெள்ளிய பொண்ணும் என்னுடையது, என்கிட்ட கேட்கற நான் கொடுக்குறேன். ஆனா அவன் கேட்டு யாரும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வசனம் சொல்றது, ஒரு வசனம் நீங்க அப்படியே ஆதியாகமத்துல படிச்சுனே வந்தீங்கன்னா, நோவா அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். கீழ்படுத்தி தேவ சமூகத்தில் கீழ்படுகிற தேவ பிள்ளையா இருந்தா பிளஸிங் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல, தானாவே வரும். எப்படி தெரியுமா? அவர் சொல்றாருப்பா, இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு ஒரு கொப்பேர் மரத்துல என்ன செய்ய, ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணிட்டார். உடனே நோவா கேட்கல,
பேழையை உண்டு பண்ணிருக்கான். அதான் மழையே கிடையாது, எதுக்கு பேழையை உண்டு பண்ணணும்? நம்மளால அப்படிதான் கேட்போம், டவுட் நமக்கு. மழையை அப்ப பார்த்ததே ஜனங்க கிடையாது, மழை எப்படி வரும்? பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 120 வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இல்ல என்னடா இவன் பாடம் செய்யறாங்க. நம்ம கூட சில சொல்றேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதற்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னு சொன்னா ஒருவேளை மற்றவர்கள் பார்வைக்கு அது வித்தியாசமா இருக்கும். சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் 21 நாள் பாஸ்டிங்க இருக்க போற கர்த்தர் சொன்னாரு, செய்யுங்க. ஒரு சுகர் இருக்குது, அப்புறம் வயிறு புண்ணாயிடும், அப்புறம் அல்சர் வரும், அல்சர் வேற மாதிரி மாறும், இப்படி எல்லாம் சில பேர் கேட்டீங்களா? உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு எல்லாமே இருக்கு. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பாஸ்டிங் கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. நேற்று நைட்டு ஒரே ஒரு சொம்பு மட்டும் தண்ணி, கஞ்சி தண்ணி மட்டும் குடிச்சேன். கொஞ்சம் கஞ்சி போட்டு அதில் குடிச்சேன் நேற்று நைட்டு. இன்னும் இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? பேஷண்ட் தான் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? சுகரு இருக்கு, பிபி எல்லாம் இருக்கு. இயேசுடைய கிருபையும் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் கிருபை இல்லாம ஒரு நாள் நம்மளால நிற்க முடியாது. அவர் இரக்கம் இல்லாம நம்மால் ஒன்றும் வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்பான தேவ பிள்ளை இவனா சொன்னார் ஆண்டவர், ஒரே ஒரு பிள்ளை என்ன பண்ணேன், எனக்காக பலியிடு. நேரா கொண்டு போறான், கொண்டு போயிட்டு பலியிட ஆரம்பிக்கிறான். அதான் சொல்றான், நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து முதல்ல பிளஸிங் கொடுத்துறாரு. ஆனா உறுதியான பிளஸிங் எப்படி தெரியுமா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்திருக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவ வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, தேவ சத்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு யார் சொல்றோம் வேதத்துல? ஆபிரகாம் யார்? அது ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு ஏன் சொல்றாங்க? ஆமா, தேவனுக்கு பயப்பட்டாங்க. ஆண்டோட வார்த்தை காண்பிக்கும் தேசத்துக்கு. இப்ப நாளைக்கு உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்ல, நீ பஞ்சாபுக்கு போ. பஞ்சாபுக்கு போவா? நான் ஏன் பஞ்சாபுக்கு போகணும்? இது கர்த்தர் பேசுறாடா, வேற யாரா பேசுறாடா? உள்ள வரும், டவுட் வரும். அப்படிதானே? வருமா வராதா? ஆனா அந்த நாள்ல ஒண்ணுமே கிடையாது. அசரீரி மட்டும் கேக்குது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவே. நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. பூமியில் உள்ள எல்லாமே உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட்டது. நீங்க சொல்லுவோமா? அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளை, முதலாவது உங்களுக்கு கர்த்தர் இறங்கணும்னா ஒரு 3 காரியத்தை சொன்னேன். போதும். வெரி குட், வெரி குட். எல்லாவற்றையும் நம்ம செய்யணும். மூணாவதாக பாருங்க, நான் தான் யோசனை பண்ணேன். தாவீதை பார்த்து சவுல் சொல்றார், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். ஏன் சொன்னா சொல்லுங்க? ஏன் சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை சாகடிக்க வர்றாரு. யாரு? சவுல். எங்க மாட்டினாலும் தாவீதை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி வர்றாரு. ஆனா கடைசியில் அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. தாவீது அப்போ சொல்றாரு, என்ன சொல்ற? இந்த தெள்ளு பூச்சி இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, உள்ளமெல்லாம் உருகுதையா என்ன? ஏன் சரிங்களா? சொல்லுங்க, யாரா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க?
எத்தனையோ சவுல தாவீது கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே என் கையை நான் போடுவேன். நீ கூட திடீர்னு தேவனுடைய ஊழியக்காரன் மேலேயோ, அது யாரா இருக்கட்டும், பெரிய பெரிய ஊழியக்காரன் இல்லை சின்ன ஊழியக்காரன் யாராகட்டும் சரி, யாரை குறிச்சு தவறா பேசவே வேணாம். கர்த்தர் பார்த்துப்பார். இப்படியே சொல்லுங்க, அவர் தப்பு பண்றாரா கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் பார்த்துப்பார். அவன் யாரை குறிச்சு, நம்ம சகோதரரை குறிச்சு கூட சரி, நம்ம சில நேரத்தில் பேசுறோம், நேரடியாக பேசலாம், நேரடியாக கூப்பிட்டு கேட்டலாம். ஆனா மறைமுகமாய் பேசும் பொழுது அதான் தாவீதுக்குள்ள நல்ல சுபாவம் தெரியுமா, அவர் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். அவன் தான் நான் கையை பாக்குறாரு, அவனை வந்து தாழ்த்துறாரு. தாவீது சொல்றாரு, ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், ஒரு தெற்கு பூச்சை போல இருக்கிறேன், என்னையா நீங்க தேடி வந்த ராஜா அப்படின்றாரு. அப்பதான் கடைசியில் அவனுக்கே மனசு ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன், என் குமாரனாகிய தாவீதே, இது வரைக்கும் அவனை சத்துவா நினைச்சவன் சொல்றான், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் சொன்ன நடந்தா இல்லையா? அப்படியே நடந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாட்டான் தாவீது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் முதல்ல இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் ஆசீர்வதிச்சா சும்மா ஆசீர்வதிக்க மாட்டானுங்க, வானங்கள் கொள்ளாம மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி தசம பாகத்துல பண்டக சாலை கொண்டு வந்து போடுங்கள், இடம் கொள்ளாமல் மட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரு சில நோட்டுகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். பர்ஸ் என் பர்ஸ்ல இருக்குது, கிழிஞ்சி போன நோட்டெல்லாம் இருக்குது. திறந்து பார்த்தா தெரியும் எங்கெங்க யூஸ் இல்லையோ அதில் எடுத்து நீங்க போட்டுக்கணும். சொல்றது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குது. நான் திரும்ப ஜனங்க மாறுற மாதிரியே தெரியல நினைக்கிறேன். நம்ம கடைக்காரனை திரும்பி நம்ம நோட்டு கொடுத்து நம்ம என்ன பண்றோம், சிலத்துல பார்க்கலாம் வந்துடுவேன், பார்த்தா கிழிஞ்சு போயிருக்கோம். என்ன பண்றது, ஒரு 4-5 நோட்டு என்கிட்ட இருக்குது டபால. இங்க திறந்து பார்த்தோம்னா இங்கி போட்டுருந்து, வட்டி வச்சு சுட்டுது, ஒட்டி வச்சுது, இதெல்லாம் உள்ள இருக்கும். நான் யோசனை பண்ணுவேன், இது யார் அசட்டை பண்றாங்க? நம்மளே அசட்டை பண்ணல, தேவனை அசட்டை பண்ண. கல்யாணத்துக்கு போன எப்படி இருக்கும், போய் ஃப்ரெண்டுக்கு வச்சா நல்லா கஞ்சி தண்ணி போட்டு அதை ஊற வச்சு சும்மா அயன் பண்ணி டப்பு 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 தட்டணும், போட்டு கவரில் வச்சு பவ்யமாக கொடுப்போம். புது ரோட்டில் வச்சுருப்பா. வெளியே சொல்லுவோமா? ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்ல அருமையான ஐயா, அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் எப்போ கொடுத்தாலும் நான் பார்ப்பேன், புது நோட்டாக கொடுப்பேன். அவர் சொல்றாரு, என்ன நோட்டு புதுசாக சம்பளம் வாங்கினா வந்தேன், தேவசாமத்தை வச்சு ஜவ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் தசமபாகம் தான் கொடுத்தேன். என் சம்பள கவரில் கூட இருந்து அவன் எப்பவுமே என் நோட்டு புதுசாக தான் இருக்கும். இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் உண்மையிலே சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு உறைவை நிறைவாக்கணும்னா 5 அப்ப 2 பேர் 5000 பேருக்கு நீங்க போஷிக்கணும்னா கர்த்தருக்கு இருந்து நீங்க கையை விரிவாய் திறக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செய்வார். இரண்டாவது, தேவனுடைய பெட்டி உங்க வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சாரு? உடன்படிக்கை பெட்டி. எபிரேயர்ல போட்டிருந்தார் அப்போஸ்தலன் பவுல். உடன்படிக்கை பெட்டினா தேவ சமூகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப ஜெபம் பண்ற காரியம் பாருங்க, ஜெபம் பண்றது உங்க வீட்டுல இருந்துகொண்டே இருக்கணும், ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் அந்நிய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளியே போயிடும். நீங்க சொல்லுவோமா? சில வீட்டுல போனா தூக்கமே வராது, பாத்துக்கிறீங்களா? சில வீட்டுல போய் படுத்தோம்னா தூக்கமே வராது. அதை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும், இழுக்கிற மாதிரி இருக்கும், காலை எழுந்து வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நாள் கழித்துலாம் பயமா இருக்கும். காரணம் தெரியுமா? உங்களே சொன்ன ஜெபம் இல்லாத வீடு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சத்தத்தை நெருதல் சொல்லிட்டேன். நீங்க என்ன நம்புறீங்க? நான் கூட இப்ப கூட சொன்னேன், ஏர்டெல்ல போய் நேரா போய் சொல்லிட்டேன், எனக்கு எந்த படமும் வேணாம், வெறும் நெட்டு மட்டும் போட்டு கொடுத்துருங்க போதும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? தப்பி தவறு நம்ம போடும்போது தான் இது சினிமா வந்துடும், நியூஸ்லயே வரும். அதனால போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் நியூஸே வர மாட்டேங்குது. அதனால யூடியூப்ல போய் நியூஸை பார்த்துட்டு அப்படியே வருது. நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் ஏன் நமக்குள்ள தேவ சத்தம் அங்க கேட்காம உலக சத்தமும் பிசாசின் சத்தமும் மற்ற சத்தமும் நம்ம குடும்பத்துல கேட்கும் போதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் வேற வழியா போயிடுது. அல்லேலூயா சொல்லுவோமா? முதல்ல கர்த்தர் மேல இறக்கம் வைக்க போறாரு, இரண்டாவது ஆசீர்வதிக்க போறாரு, மூணாவது என்ன செய்ய போறாரா? பிரகாசிக்க பண்ண போறாரு.
பிரகாசிக்கிறனா உன் முகம் என்ன பண்ணும்? நான் கூட பேரலி ஒரு 4 வாங்கி போட்டேன், ஒரு சேப்பாகவே தெரியல. அப்புறம் யோசனை பண்ணேன், இது நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்ம ஏரியாவே கிடையாது. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் சிவப்பாகிறதுக்கு. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, மைதா மாவு போட்டு காபி தூள் போட்டு அதை போட்டு இதை போட்டு கடைக்கி நம்ம அதை போட்டு எல்லாம் பூசிக்கிட்டோம், பூசிக்கிட்டு மேக்கப் பண்ணி வருதுங்க. நான் தயவுசெய்து சொல்றேன், லிப்ஸ்டிக் போடுறதுங்க, இந்த மேக்கப் போடுறது இதெல்லாம் விட்டுருங்க. தேவ சமத்துக்கு வரவங்க அதெல்லாம் வேற மாதிரி காரியம். லிப்ஸ்டிக் ஏன் பூசணும்னா எதுக்கு பூசுறோம்? எதுக்கு பூசுறீங்க? அவன் கோல்டு கண்டிட்டு இருக்கிறான், ஒதுனா வெடிச்சு போயிடும். இங்க நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எல்லாம் பயங்கரமா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுன்னு வரீங்க. இருக்கிற வெயில் அது வேற உருவோம், ஏன்னா உருகிச்சுன்னா அசிங்கமாயிடும். அதனால இதெல்லாம் கட் பண்ணிருங்க. மேக்கப் ஓவர் மேக்கெல்லாம் கட் பண்ணி நீங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க, நேச்சுரல் வாங்க. கல்யாணத்துல நான் சில பேர் பொண்ணு வந்து அடையாளம் தெரியாது, இந்த பொண்ணா இது அதை போட்டு மூஞ்சில அப்படி வச்சு அப்படி வெள்ளை அழகான உட்காந்துக்கும். மாப்பிள்ளை டீல விட்டுருவாங்க, அவனை விட்டு பாவமா இருப்பான். இதை பார்த்து அடையாளமே தெரியாது, கரையிலிருந்து இவ்வளவு வெளியாக தெரியாது. பார்த்தா இருக்கிற மேக்கப் எல்லாம் மைதா மேல மூஞ்சில ஒட்டி ஒரு வழியாக அப்படிக்கும். அப்புறம் ஏமா நீ தானே ஆச்சுன்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர், ஏமா இப்படி மேக்கப் போட்டுருக்கீங்க? நல்லா கவனிங்க, கத்தர் எல்லாம் விரும்புங்க. நேச்சுரலா இருக்கிறது தான் கத்தர் விரும்புறாரு. எப்படி நம்ம முகம் பிரகாசிக்கும்? சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, உன் முகம் பிரகாசிக்கணும்னு சொன்னா வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன். 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உன் முகம் பிரகாசிக்கிறேன்னு சொன்னா தேவ சமூகத்துல அமர்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே 40 நாட்கள் ஜெபம் பண்ணி கீழே வரான், யாரா முகத்தை பார்க்க முடியல, அப்படியே பிரகாசிக்குது முகம். முக்காடு போடுறான், முக்காடு போட்டு வரான். ஏன்னு கேட்டா அவன் முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. அப்ப 40 நாள் ஜெபத்துக்கே அந்த முகோட பிரகாசிக்குன்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் நீ தேவ சமூகத்துல காத்திருந்தா உன் முகத்தை பார்க்க பிசாசு கூட பயப்படும். கணவர் பயப்படுறாரு இல்லையோ, பிசாசு நம்ம பார்த்த உடனே தானே ஆட ஆரம்பிக்கும். ஐயோ முகத்துல ஏதோ ஒரு காரியம், ஏன்னா பசுத்தனை குத்திர போட்டு வச்சுக்கிறாரு. இல்லையா சொல்லுவோமா? உங்க முகத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் ஆற்று வரையத்துக்காக போனாராம். இயேசுநாதர் படம் வேணுமா அவருக்கு? ஒரு நல்ல வாலிபன், அழகான வாலிபனை பார்த்தாராம். எப்பா நீ பார்த்தா இயேசு கிறிஸ்து சாயலா இருக்கிற, நீ வரியா பார்த்து சொன்னாராம். ஓகே வரைஞ்சிட்டாராம். வரைஞ்சி ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் யூதாசுடைய போட்டோ வேணும்னு சொல்லி அவர் அடைஞ்சிக்கும் போது இன்னொரு வாலிபனை கூப்பிட்டு வந்தா மூஞ்செல்லாம் பார்த்தா யூதாஸ் நிறைய இருக்கலாம். அவனை வரைஞ்சாராம். அப்பதான் அவன் சொன்னானா, இயேசு கிறிஸ்துவா வரைஞ்சத நான் தான், ஆனா நான் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாம பின்மாற்றத்துல போனதுனால என் ஆவி ஆத்மா சரீரத்தை மாறி போச்சு. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், இயேசு கிறிஸ்துவ விட்டு தூரமா போன முகத்தை நான் பார்க்கிறேன். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், அவங்க முகம்லாம் அந்த கேடு அடைந்து பார்க்க முடியாதபடிக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. இல்லையா சொல்லுவோமா? தவிர நீங்க ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் அவங்க முகத்துல காணப்படும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே அதான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்பட்ட யாத்திராபத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல 30-35 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசும்படிக்கு முக்காடு போடாத இருந்தான். வெளியே வந்து கண்டார்கள். அதனால்தான் கர்த்தருக்கு கடைசியா ஆசீர்வாதம் கூறும்போது மோசே சொல்றான், சில ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதம் கூறுவாங்க. என்ன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 25-26 வாசிக்கும் போது சிலர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைன்னு சொல்றோம் இல்லையா, சில இது சேர்த்து சொல்லுவாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லம்மா, கர்த்தர் உண்மையில் வெரி குட். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் பாருங்க, முதல்ல என்னது பிரகாசமாக்கி, இரண்டாவது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அடுத்தது அப்போ பிரகாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப முகம் பிரகாசம் எங்க இருக்கணும்? உள்ள போகும்போது அழுதுனே போனோம், ஆனா வெளியே வரும்போது எப்படி வரணும்? உள்ள போகும்போது பூனை மாதிரி போனோம், வெளியே போதா பூனை என்ன மாறும்? புலியா தான் மாறும். அல்லையா சொல்லுவோமா? பூனைக்கு போய்விடும், புலிக்கு போய்விடுவாங்க. பூனை வந்தா அடி காலில் தடுத்துருவோம், புளியை தடுத்துருமா? நம்மள தடுத்துடாது. அப்ப உள்ள வரும்போது பூனை மாதிரி உள்ள போகணும். ஆனா தேவ சமத்துல அமர்ந்த அவர் முகத்தை நீ பார்க்கும் போது அவருடைய பிரசன்னமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். அதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் மருவ மலையில கூட பார்க்கிறார், பேதுரு பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து முகம் பயங்கரமா பிரகாசிக்குது. ஆதி அவதரித்து மன்னிக்கணும். மத்திய சுவிசேஷம் 17 அதிகாரத்துல அப்படியே மருவ மலையில ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். தரிசனம் போனா ஃபுல்லா ஒயிட்டா இருக்குது, முகம் பயங்கரமா பிரகாசிக்குது. அப்பதான் அவர் பயந்துறாரு, ஐயோ ஆண்டவர் இப்படி பிரகாசிக்கிறார் சொல்லுதான். ஆண்டவரே, இங்க உங்களுக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மன்னிக்கணும், மோசேக்கு ஒரு கூடாரமோ போட்டுமா, உங்களுக்கு சித்தமானு கேட்கிறேன். அப்ப எதுக்கு நான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, அதே சங்கீதம் 27:8-9 வாசிக்கும் போது முடிச்சிடறேன். 8-9 வாசிக்கும் போது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. எதை தேடுகிறீங்க? யார் முகத்தை தேடுகிறோம்? யார் முகத்தை தேடுகிறோம்? இன்ஸ்டாகிராம்லயும் அதுலயும் இதுலயும் என் முகத்தை தேடுகின்றார் ஆண்டவர். உங்க முகம் எப்படி பாருங்க, உன் முகம் பார்க்கணுமே, உன் அழகை ரசிக்கணுமே, ஏசாயா புஸ்தகம் 25:8 வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே சொன்னார். அப்போ அது அழுது வந்த மூஞ்சி எப்படி இருக்கும்? யாரும் சொல்றாங்க சோகமா இருக்கு. எப்படி இருக்கும்? சோகமா அழுமூஞ்சிடும். அதெல்லாம் சிலர் எப்பவுமே அழுதுடும். எப்ப என்ன சாப்பிட்டோம் அப்படி இல்லை. நீ தேவ சமத்துல உட்காந்தீங்கன்னா உன் அழுகையான முகத்தை, உன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து பிரகாசம் உள்ள பிள்ளையாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறவராய் இருக்கிறார். கலிய சொல்லுவோமா? கடைசியா வெளிப்படுத்தல் 1:16 வாசிச்சு முடிச்சுடுவோம். சொல்லலாம். வெளிப்படுத்தல் 1:16 வாசிங்களா? 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டுள்ளார். புறப்பட்டது. சொல்லுவோமா? அப்பா இருந்தா புள்ள எப்படி இருக்கும்? அப்பா மாதிரிதான் அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தா தான் அப்பா புள்ள. அது அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் போல உன் முகம் பிரகாசிக்கும்படியா கர்த்தர் செய்ய போறார். முதல்ல உனக்கு என்ன செய்ய போறாரு? இரக்கம் செய்து உன்னை ஆசீர்வதித்து, இனிமேல் நான் விசுவாசிக்கிறேன், கடைசியா நான் புகார் அதை பண்ணிப்போ 19 ஆயிடுச்சு. இப்ப சொல்றேன், உன் முகம் பிரகாசிக்க பண்ண போகிறான். உன் முகத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறான்.
உன்னுடைய எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன்னை நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் செய்ய போறார். ஆனா நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தை அதிகமாய் நாடுகிற தேவ பிள்ளையா இருந்தால் இந்த 3 காரியமும் வரப்போகிற ஜூலை 1 நடக்க போகுது. ஆமென். ஆமா, ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் ஒன்று பண்ண போறாங்க. நீங்க தேவ சமூகத்துல உட்காராம நீங்க பாட்டு சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க பாட்டு தேவ சமூகத்தை அசட்டை பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க பாட்டு உங்க காரியத்தை உலகத்திலேயே ஒன்றி இருப்பீங்கன்னு சொன்னா, தேவ சமூகத்துல கர்த்தர் உங்களுக்கு இறக்க வைக்க முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்புறம் என்ன செய்ய முடியாது? உங்க முகம் பிரகாசிக்கவே பண்ண முடியாது. தேவ சமூகத்தை அதிகமா நாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம கண்களை மூடுவோமா? கர்த்தர் பேசின வார்த்தையில நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சி சொன்ன சகோதரிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாரெல்லாம் சுகவீனமா இருக்கணும் இன்றைக்கே கர்த்தர் சுகமாக்கினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லிடியா சிஸ்டர், தீபா சிஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்சிடுங்க. பிரைஸ் தி லார்ட்.